யாரு? நான் ஒரு ஐயா. ஐயா நல்ல ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கங்க. இது ஒரு தொலைக்காட்சி, அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் போட முடியாது. நீங்க அதுக்கு வார்த்தைக்கு விளக்க வச்சிருக்கீங்களா? அதாவது புறம் என்றால் வெளியேறுவது, போக்கு என்றால் செல்வது. அதாவது நாடு நாடாக வீதி வீதியாக சென்று மக்களுக்கு நல்ல விஷயங்களை போதிப்பதுதான் எனது பிரதான வேலை. தட் இஸ் மை ஜாப்லெஸ் ஜாப். அண்டர்ஸ்டாண்ட்? அதாவது இந்த ஜல்சா குமார் இதுக்கான பெயர் காரணம்னு சொல்ல முடியுமா? ஐயா, நான் இதுக்கு முன்னாடி கூலி வேலை செஞ்சிருந்த சாதாரண சித்தாளியா. ப்ராஜெக்ட் சைட்ல மணலை ஜலிச்சு கொடுப்பேன். I purify the sand. Because of that, I became to purify this land. Understand? அதாவது ஐயா, நான் மண்ணை ஜலிச்சிட்டு இருக்கும்போது ஜலிச்சாச்சாடான்னு கேட்டாங்க. ஜல்சாச்சா குமாரு, ஜல்சாச்சா குமார். அதுதான் நாளடைவில் எனது திவ்யமான நாமமாக மாறிவிட்டது, ஜல்சா குமார். ஆனா இந்த காலகட்டத்துல நிறைய விஷயங்கள் உழைப்பவர்களே அதிகமா ஃபேமஸ் ஆக முடியல. ஒரு மனிதன் ஒரு மணல் ஜலித்து கொண்டிருந்த ஜல்சா குமார் என்பவர் இன்னைக்கு ஒரு பெரிய ஆளா ஃபேமஸ் ஆயிருக்கீங்கன்னா இதுக்கு என்ன காரணம் சொல்ல முடியுமா? எங்கய்யா, நான் இருந்த ஒரு சைட்டிலே ஒரு அம்மா என்ன பார்த்து ஒரு பாடல் பாடுறாங்க. சின்ன வீடா வரட்டுமா? Listen one thing. சின்ன வீடா வரட்டுமா, பெரிய வீடா வரட்டுமா? I was very much saddened by that song. நான் சொன்னேன், அந்த வீட்டுக்கெல்லாம் போகாதமா என் வீட்டுக்கு வாமான்னு. அதுக்கு போய்ங்கய்யா, ஒரு அப்பாவி பொண்ணுக்கு அபார்ட்மெண்ட்ல இடம் கொடுத்ததுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இருக்கோம். எனக்கு ஆப்பு. And one more thing. சொல்லுங்க அதுதான் நான் எதிர்பார்க்கிறோம். Please make a note of it. When we become famous when we become very famous somebody will place camera. வச்சாம்பார் ஆப்பு. எந்நேரமும் சிரிச்ச மேனிக்கே இருக்காரு. சொல்லுங்க, எந்த காரணம்? நீங்க எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்களா? அதுக்கான காரணம் என்ன? அதாங்க ஐயா, இவனுங்களுக்கு இதே வேலை. என்னடா சொல்ல போறான் ஜல்சா? They need a diversion. அதாவது ரோட்ல ஒரு குழி விழுந்தா அதுக்கு டைவர்ஷன் போட மாட்டானுங்க. நாட்டுல ஏதாவது பிரச்சனை வந்தா உடனே எங்கடா ஜல்சான்னு தேடுவானுங்க. டைவர்ஷன். அதனால தான் சிரிக்கவும் வேணாம். நோ சூடு, நோ சொரணை. ஆல்வேஸ் பி ஹாப்பி இன் பீஸ் ஆஃப் மைண்ட். இவ்வளவு ரொம்ப எளிமையாகவும் பேசிக்கிட்டு இருக்கீங்களே, உங்களோட ரோல் மாடல் யாரையா? Note the point. My role model. My role is being with the models. அதாவது நான் எடுத்துக்காட்டாக இருக்க விரும்பினேன், ஆனால் எனக்கு முன்னாடியே ஒருத்தன் என்னை எடுத்து காட்டிட்டான். Understand? உங்களை ஹேட் பண்றாங்களே ஹேட்டர்ஸ், அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? Just one thing to my haters. Listen carefully. My haters, love you all. அதாவது Because என்கிட்ட லெஃப்ட்ல வச்சுக்க, ரைட்ல வச்சுக்க, ஆனா சென்டர்ல மட்டும் வச்சுக்காத. ஏன்னா ஒண்ணும் முடியாது, ஒண்ணுமே இல்ல. Want to see? Why? Because நான் யாருன்னு காமிச்சிட்டேன். அதனால என்ன ஒண்ணும் பண்ணாதீங்க, பண்ணவும் முடியாது. ஏன்னா make it simple. Be happy, forget me, but don't forget the concept.
ஐயா உங்களோட சக்திகள் என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்க முடியுமா? அதாவது நான் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன் எல்லா சாமியும் சொல்றாங்க, நீங்க என்ன பண்ண போறீங்க? We want the exact அது வேணும். No, to demonstrate my mainstream of power, I need the cooperation. Cooperation. ஓகே, கண்டிப்பாக So, மேடம் அந்த கூடாரத்துல சவுண்ட் I வந்துருக்குது can பாத்துட்டு இருக்கேன். make- No. That is the Ailesa Island. இதைத்தான் Never. See, if I say something about your place, you will get agitated and you will get provoked. When you say, this is my land, you cannot even take a hand of sand. Confirm. Jalsa, sir. When can we join? When can we both join there in your... Pretty soon the Sangama of this cult is going to be pretty soon within February 30th. Okay. Once again I'm telling, forget me but don't forget the concept. இப்பதான் நீங்க உங்க வாயாலே சொன்னீங்க எனக்குன்னு தனி நாடு ஒண்ணு இருக்கு, தீவு ஒண்ணு இருக்கு. அதாவது இந்த காலகட்டத்துல இஎம்ஐ கட்டி வீடு வாங்கணும்ன்றதுக்கு நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. ஒரு தனி மனிதனாக எப்படி ஒரு நாடு வாங்க முடியுது, அதை பத்தி கதை சொல்ல முடியுமா? அதாவது என் முதல்ல அந்த ஐலாண்டுக்கான காரணங்களை நான் சொல்லணும். அடின்னு அடிச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல இருந்து தூக்கி போட்டு அங்க இருந்து அப்படியே போய் பொடிநடையா போனேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன, அண்ணாச்சின்னு. அவர் என்னாச்சுன்னு கேட்டாரு. வேலை செய்ய விட மாட்டேங்கிறாங்க ஐயா. ஐயா இந்த அண்ணாச்சி அவர் யாரு அவர் தான் எங்களோட மேஸ்திரி. அவர் தான் எனக்கு வேலை கொடுத்தவர். நான் அண்ணாச்சிக்கு சித்தாளாக இருந்ததை பெருமையாக கருதுகிறேன். நோ லெட்டர் டாக் பிரியங்கா. Your sister. Priyanka, yeah, I know. I don't know. You know. He knows. Why she got that name? Why she got? Priyanka. She always like to open the package. Priyanka. Always. She opens everything, whatever. Even detergent powder also she used to open like anything, and very foodie girl. Very foodie girl. That's why I kicked out of my asrama. Because we have a shortage of food in asrama. Hey, then why Very you sama- keeping Ailesa, man? Huh? Why Ailesa? It's a good land with lots of sand, and you cannot mess with the Ailesa. Nobody cared about me. Now he is asking questions. எப்படி ஆப் வைக்கிறான் பாத்தியா? அது என்ன பெயர் காரணம் ஐயா? ஐலேசான ஒரு ஐலாண்டு என்ன காரணம் அது? அதாவது அந்த இடத்திற்கு வருவது லேசான காரியம் அல்ல. லேசா எனது பக்தர்கள் அப்படி கரையோரமாக நின்று வருபவர்களை இங்கு வருவது அவ்வளவு லேசா என்று கூறும் அளவுக்கு அந்த இடத்தை பண்படுத்தி இருக்கிறோம். வித் லாட் ஆஃப் சாண்ட், த லேண்ட் ஆஃப் ஹோலி பிளேஸ். பரவாயில்ல. அதாவது அந்த இடத்தை பத்தி அவரே கிட்டத்தட்ட ஒரு விளம்பரமே கொடுத்திருக்காருன்னு தான் நாம சொல்லணும். இருந்தாலும் உங்களோட விளையாட்டுகள் ஏதாவது பிடிக்குமா உங்களுக்கு? எனக்கு எல்லா விளையாட்டும் பிடிக்கும். இல்ல குறிப்பிட்டு ஏதாவது இந்த விளையாட்டு எனக்கு பிடிக்கும் அப்படின்னா ஏதாவது ஒரு விளையாட்டு? ரஞ்சி கோப்பை. அதாவது இப்படி நீங்க இதெல்லாம் பிடிக்கும் நீங்க சொல்றீங்க. எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. நாங்க பொதுவாவே ஒரு நடிகரை பார்த்தாலே கேட்கிற கேள்வி, இப்பேற்பட்ட ஆளை பார்த்து நாங்க கண்டிப்பா கேட்டுதாகணும். நீங்கள் அரசியலுக்கு வந்தா என்ன செய்வீங்க? முதல்ல என் மேல இருக்கிற பெண்டிங் கேசஸ் எடுப்பேன். அதுக்கப்புறம் ட்ரெண்டிங்கா வருது எப்படின்னு நான் பாப்பேன். எங்களுக்கு இந்த பவர்லாம் இருக்கு நீங்க சொன்னீங்க. நான் முதல்ல கேட்டிருந்தேன். அதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் பண்ணி காட்டுங்களேன். இப்ப உதாரணத்துக்கு ரேசக்கா, அதாவது உள்ள வரும்போது இந்த படிக்கட்டுல கூட அவ்வளவு பேர் அடிச்சிருக்க மாட்டாங்க. எல்லாரும் கவுண்டர் அடிச்சு அக்கா ரொம்ப வீங்கி போயிருக்காங்க. அதுக்கு ஏதாவது நீங்க ஒரு அற்புதம் செஞ்சு அக்கா ஒல்லியா? அதாவது வீக்கம் என்பதை நீங்கள் அந்த விஷயத்தை நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்ள கூடாது. Disgusting, Danny. அப்படி இல்லை பிரியங்கா. யுவர் ஃபியூச்சர் ஆல்சோ இஸ் சீன்.
No, it's not only the advice for Grace, also for Priyanka. When you minimize the usage of the அடுப்பு, you can minimize the circumference of the இடுப்பு. On hearing that you can get கடுப்பு. But that is not my பொறுப்பு. சமீபத்துல வந்து நீங்க எல்லார்கிட்டயுமே பேசுவோம், நான் வந்து ஒரு நாய் புகை விட்டுச்சு பார்த்தேன் அதெல்லாமே சொன்னீங்க. உதாரணத்துக்கு இங்க ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி காட்ட முடியுமா? மனிதர்கள் தாண்டி வேற யார்கிட்ட நீங்க பேசி காட்ட முடியுமா? பேசி காட்ட முடியும். ஆமா. ஐயா, இல்ல நீங்க வந்து பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதாவது இந்த கொசுவாகப்பட்டது இருக்கிறதுலவா, இது உள்ளே வந்திருக்கிறது, இதனும் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இப்ப என்ன சொன்னீங்க? ஐயா, அதாவது இப்ப என்ன சொன்னீங்க? நான் இப்பொழுது ஷூட்டிங்கில் இருக்கிறேன், உன்னை நான் பிறகு சந்திக்கிறேன் என்று கூறினேன். சார் வந்துட்டாங்களா? சூப்பர் சார், வெரி குட் சூப்பர் சார்.